ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொடி சம்மங்கி பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு 3 இயர்ஸாக இருக்குங்க. இந்த பிளான்ட்ஸ் வந்து இவ்வளோ நாள் உங்களோட தோட்டத்தில் பூ பூக்காமல் இருக்குது அப்படின்னா இப்போ பூ பூக்க ஆரம்பிக்குங்க. இந்த பூ வந்து சம்மரில் தான் வந்து பூ தொடங்கும். இது வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஜூலை ஆகஸ்ட் வரை பூ பூக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மகரந்த சேர்க்கை நடந்து ஒரு சில பூக்கள் மட்டும் காயாக மாறும். இது வந்து பருத்தி மாதிரி, அந்த காட்டு பருத்தி மாதிரி இவ்வளோ நீளமாக இருக்குங்க. இந்த பூக்கள் வந்து இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி கொடிக்கு ஒவ்வொரு இலைக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நல்லா பிடிச்சி ஏறுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது மரங்களோ இல்லை இந்த மாதிரி பந்தலோ நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக பூக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க. இந்த மரம் பாருங்கள், இந்த மரத்தில் மேலே ஏறி ஃபுல்லாக மேலே வர அங்கே பூ வச்சுருக்கு பாருங்கள். இந்த மரத்தையே மேலே போயிட்டு இது பண்ணிடுச்சு. இது இந்த வருஷம்தான் நான் வந்து இந்த மரத்தில் ஏற்றிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தோம், ஆனால் பெருசாக வந்து பூ பூக்க ஆரம்பிக்கல. 1-2 மட்டும் இந்த இது வரை தான் ஏறி இருந்துச்சு. இந்த டைம் தான் ரொம்ப கொடி மேலே ஏறி மேலே வர போயிருக்கு. அதே மாதிரி இப்போ தான் இந்த பந்தலுமே போட்டிருக்கோம். பூக்கள் வந்து எப்படி பூக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். முட்டுக்கள் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக வைக்க ஆரம்பிக்கும். கண்ணுவோட எட்ஜு வர உங்களுக்கு இந்த கொடி எவ்வளோ தூரம் போகுதோ, இந்த ஆகஸ்ட் வரை வந்து பூக்கள் கொடி எவ்வளோ தூரம் வளருதோ அவ்வளோ தூரத்துக்கு இது அப்படியே கொத்து கொத்தாக பூக்கள் மொட்டுக்களோடையே தான் கொழுந்துமே வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இதோட துளிர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இலையோட இதுலேயே வந்து மொட்டுக்களும் இருக்க மாதிரி தான் வந்து செடி கொடி வந்து வளர்ந்துக்கிட்டே போகுங்க. இப்போ வந்து இந்த இலை நல்லா தளைஞ்சு வரும் அப்படின்றனால இந்த செடியுமே வந்து கீழேருந்து நிறைய இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். இந்த கொடி வந்து கொடி வகை தான். இந்த செடி வந்து கொடி வகை தான் அப்படின்னாலுமே கூட கொடி எல்லாமே இங்கேருந்து பிரான்ச்சஸ் பிரியாதுங்க. பாருங்கள், ஒரு கொடி போகுதுன்னா அந்த கொடி அப்படியே நெட்டாக தான் போயிட்டுருக்குமே தவிர இதில் வந்து பிரான்ச்சஸாக பிரியாது. இது எப்படி வந்து கொடியாக மாறும், கீழே பிரான்ச்சஸ் பிரியும் அப்படின்னா கீழே இருந்து வராதுங்க, கொடியிலேருந்து வராதுங்க. இந்த மாதிரி உள்ள, அதாவது வேர்கிட்ட இருந்தே தான் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வெளியே வந்து அப்படியே கொடி போக ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், கொடி வந்து அப்படியே போக ஆரம்பிக்கும். இது வந்து பொதர் மாதிரி வளர ஆரம்பிச்சிருங்க. அதாவது கீழே ஃபுல்லாகவே இது வந்து ஃபஸ்ட்டு 1-2 தான் இருந்துச்சு, மேலே போச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த இடம் ரொம்ப புதராகிடுச்சு. இன்னுமே நல்லா புதராகுங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றனால இந்த செடியோட தன்மையே இப்படி தான். நீங்கள் வந்து இதை பிச்சு விட்டீங்க அப்படின்னாலுமே கூட உள்ளேருந்து ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இடம் புதராகிட்டே தான் இருக்கும். பூக்கள் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக வாடின மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக வாடின மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது வந்து இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். ஏன் வந்து ஈவினிங் டைம் வாடி இருக்குது அப்படின்னா, இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்றனால பூ வந்து லைட்டாக வாட்டம் கொடுக்கும். ஆனால் உதிருமானா உதிராது. இது வந்து ஒரு 8 டேஸ்க்கு இந்த பூக்கள் வந்து இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து வளர்த்தலாம். இதோட பிளான்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். கொடி வந்து நல்லா அருமையாக வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பூக்களுமே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மக்கிட்ட நல்லா பெரிய பெரிய கொடியாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்க இதுதான். நம்மக்கிட்ட நல்லா பெரிய கொடியாகவே கூட இருக்குங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து 200ங்க. நம்மக்கிட்ட வந்து இந்த பிளான்ட் ரேர் வெரைட்டி அப்படின்றனால இதோட காஸ்ட்டு 200. கொரியர் சார்ஜோடு சேர்த்து 230க்கு கொடுக்குறோங்க. எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே 230ங்க. அதர் ஸ்டேட் அப்படின்னா 260க்கு இந்த பிளான்ட் வந்து கொரியர் பண்ணுறோம். வேணுன்றவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.